தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பா. குஷ்மிதா. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகின்றேன். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். மருத்துவம் என்பது நோயை கண்டறிந்து அதற்கு உற்ற சிகிச்சை அளிப்பதாகும். மருத்துவத்தில் நிறைய துணைப்பிரிவுகள் மற்றும் வகைகள் இருந்தாலும் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு மனித வாழ்வும் இயன்முறை மருத்துவமும். இயன்முறை மருத்துவம் அல்லது பிசியோதெரபி மருத்துவம் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. காயம், நோய் அல்லது விபத்து காரணமாக ஏற்படும் உடல் இயக்க பிரச்சனைகளுக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பிசியோதெரபி என்றால் என்ன? பிசியோதெரபி என்பது மருந்துகளுக்கு பதிலாக உடலை இயக்கும் முறைகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவ பிரிவாகும். இது காயங்கள், நோய்கள் அல்லது பிற உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உடல் இயக்கம், செயல்பாட்டை மீட்டெடுத்தல், வலி நிவாரணம் மற்றும் அவரின் நல்வாழ்வை மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. பிசியோதெரபியின் நன்மைகளை பார்க்கலாம். வலி நிவாரணம். பிசியோதெரபி சிகிச்சையின் மூலம் பல வகையான வலிகளை போக்க உதவுகிறது. இயக்கத்தை மேம்படுத்துதல். இது இயக்கத்தை மேம்படுத்தவும் கடினமான செயல்களை செய்யவும் உதவுகிறது. நோய் தடுப்பு. பிசியோதெரபி சிகிச்சையின் மூலம் சில நோய்களை வராமல் தடுக்க முடியும். காயம் மீட்பு. பிசியோதெரபியின் சிகிச்சையானது காயத்தை தீர்க்கவும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்ப விரும்புபவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. உடல்நல மேம்பாடு. இது உடல்நலத்தை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த உடல் நலனையும் வலுப்படுத்துகிறது. மனநல மேம்பாடு. செயல்பாட்டை மீட்டெடுத்தல், உடல் இயக்கம், வலி நிவாரணம் மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தை குறைத்து மனநலத்தையும் மேம்படுத்துகிறது. பிசியோதெரபி யாரெல்லாம் பெறலாம்? பிசியோதெரபி முதியவர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயல்பு நிலைமைக்கு திரும்ப விரும்புபவர்கள் என பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பிசியோதெரபியின் வகைகள். இயன்முறை மருத்துவம். இது வெப்ப சிகிச்சை, மசாஜ் அல்லது உடற்பயிற்சி சிகிச்சை போன்ற சிகிச்சைகளை அளிக்கிறது. எலக்ட்ரோதெரபி. இது மின்சாரத்தை பயன்படுத்தி தசைகளை தூண்டி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடற்பயிற்சி சிகிச்சை. இது கைகளால் செய்யப்படும் மசாஜ், மூட்டுகளை அசைத்தல் போன்ற சிகிச்சை முறைகள் உள்ளன. கைமுறை சிகிச்சை. இது கைகளை வைத்து செய்யப்படும் மசாஜ், உடற்பயிற்சி போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. 21 வகை பிசியோதெரபி என்பது பிசியோதெரபியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட துணை பிரிவுகள் அல்லது வகைகளை குறிக்கவில்லை. மாறாக பிசியோதெரபிஸ்டுகள் பல வகையான சிகிச்சை முறைகளை அளிக்கின்றனர். மேலும் ஒவ்வொரு நோயாளிகளின் சிகிச்சைக்கு ஏற்ப பிசியோதெரபி வடிவமைக்கப்படுகிறது. எலும்பியல் பிசியோதெரபிஸ்ட், கார்டியோ சுவாச பிசியோதெரபிஸ்ட், வெஸ்டிபுலர் பிசியோதெரபிஸ்ட், மூளை அதிர்ச்சி அதாவது டிபிஐ பிசியோதெரபிஸ்ட், நியூரோ பிசியோதெரபிஸ்ட், வெஸ்டிபுலர் பிசியோதெரபிஸ்ட், குழந்தைகள் பிசியோதெரபிஸ்ட், பெண்களுக்கான சுகாதார பிசியோதெரபிஸ்ட், ஐசியூ பிசியோதெரபிஸ்ட், விர்ச்சுவல் பிசியோதெரபிஸ்ட், மொபைல் பிசியோதெரபிஸ்ட், சிறந்த பிசியோதெரபிஸ்ட், இடுப்புத்தர பிசியோதெரபிஸ்ட், கை பிசியோதெரபிஸ்ட், கால்வலி பிசியோதெரபிஸ்ட் என பிசியோதெரபிஸ்டுகள் 21 வகையாக அவர்களுக்கு ஏற்ற முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. இதுபோல் இயன்முறை மருத்துவத்தில் மருந்தில்லா மருத்துவத்தை மேம்படுத்தவும் வளமான மனித வளத்தை வளர்க்கவும் உடன்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.